ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமில்லாத திருமூலக்கான சோதவச பாலசா எல்லாமல்ல இரவு நல்ல குண்டல வச்சு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2வது பதியை நோக்கி முடிச்சுட்டோம். மணி மந்திர ஔஷதம் அப்படின்லாம் 2 பதியை முடிச்சிருக்கோம். 3வது பதிவை நோக்கி நம்ம போவோம் மந்திரத்தில். அதுக்கு முன்னாடி இறைவன் வழங்கி விட்டு போவோம். அந்த எல்லாமலை இறைவனும் 17 சித்திரபுரங்களும் என்னை சொல்லிக்க உள்ள சுகும்படியாச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டு என் உயிரின் மேலே ரத்த சொந்தங்கள் சித்திரத்துவங்கள் மாதாபதா குரு தெய்வங்கள் சகல நேயர்கள் அனைவருக்கும் வலிய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் வேதநாய் மலை விலை பெற முடியாச்சு விலைகளாக எடுத்து முருகப்பெருமாச்சு நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி கொடுத்து அகில உழவுகளுக்கு அனைத்து குழந்தைகளாச்சும் கூட இருந்து வராகியாம தாயோடையாச்சும் வாழை சொறிவட தாயாச்சும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மாண்டிபடி இன்னும் அனைத்து விதமான குழந்தைகளும் கூட இருந்து அனைவருக்கும் சகல சகபாயத்தை கொடுத்து நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி கொடுக்கணும் வாழ்த்து வழங்கி இந்த பதிவு கொடுக்குறோம். இந்த 3வது பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். மந்திரம்னு என்ன சில பேர் கேட்பாங்க, அவர் பெரிய மந்திரவாதி. ஏன் அப்படின்னா அவர் சும்மா ஊன்னிப்பார், ஆனால் விஷயம் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னா சித்தர்கள் அழகாக பாடியிருக்காங்க. ஒளி பிளஸ் ஒளியல்கள் சவுண்ட் அண்ட் வெளிச்சம். ஏய் அங்கே இருக்க திரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா அங்கே சத்தம் பெரிய சத்தமாக. ஏன்னா ஒளி ப்ளஸ் ஒளி. ஆமாம், ஒளி அப்படின்னா சவுண்டு. இன்னொரு ஒளி இருக்குது, சப்புன்னு அடித்தா என்ன இருக்கும்? ஓசை கேட்கும். அப்போ இங்கே பலாருன்னு அடி வர விழுங்க. அப்போ 2 பக்கம் தீப்பிடிக்கும். தீப்பிடிக்குதா? அப்போ ஒளி வெளிச்சம் வந்துருச்சா? அதைத்தான் ஒளி பிளஸ் ஒளி அலைகள் சவுண்ட் அண்ட் வெளிச்சம்னாங்க. காதுக்கு ஒளி, கண்ணுக்கு வெளிச்சம், 2 ஒளி. இந்த 2 ஒளி சேர்ந்தது தான் மந்திரம். என்னங்க? ஓம் கம் கணபதிய வரவரத சர்வஜனமே வசமாலிய சுவாக. ஓம் சங்கராய நமக சண்முகாய நமக தேவி தேவி பஞ்சாச்சூருவி வாழையுருவி சகல ஏவல் பில்லி சூனிய பூத பிற விசேஷங்கள் மார்மால் நசி பசங்க என்னமோ கலக்கலன்னு நசிப்பிட்டார். என்னன்னு பார்க்க ஒன்றும் இல்லை. அந்த ஒளியில் சில நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதை பூரா நீக்கிறதுக்கும் நல்லது பூரா நடக்கிறதுக்கும் அந்த ஒளியில் நம்ம சித்திரபுரங்க அமைச்சிருக்காங்க. இது பூரா ருக்கு அசு சாமா அதர்வன 4 வேதங்கள். 4 வேதத்தில் அதர்வன வேதத்தில் தான் மாந்திரிகம். அப்போ மாந்திரிகம்னா என்ன? அதுதான் விஞ்ஞானம் முழுக்க முழுக்க. இப்போ இங்கேருந்து சிம்மு போட்டு டெல்லியில் பேசுகிறோம், இங்கேருந்து வீடியோ பார்க்குறோம். இது இன்றைக்கி விஞ்ஞானம். அன்றைக்கி அங்கேயே உட்காந்த இடத்துல எல்லாருமே பாட்டு வந்தாங்க. கோடான கோடி நட்சத்திரம் இருக்குது, கோடான கோடி நவகிரகங்கள் இருக்குது அப்படின்னு அன்றைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. போகர் பன்னீராயத்தில் இருக்குது, ஏழாயத்தில் இருக்குது, இன்னும் 17 சித்திரமூர்கள் அகத்தியர் பரிபூர்ணத்தில் இருக்குது. இப்போ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உட்காந்த இடத்துல எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அதான் ஞானம். அப்பேற்பட்ட ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது என்னன்னா ஒளி பிளஸ் ஒளி சவுண்ட் அண்ட் வெளிச்சம். அப்போ இறைப்பவர், அந்த இறைப்பவர் ஊடுருவியும் மேலே போகும். அதே காஷ்மீரி எனர்ஜினாங்க. அப்பேற்பட்ட காஷ்மீரி எனர்ஜி எதுக்குள்ளே இருக்குது, எங்கே இருக்குது? அதைத்தான் மந்திரம்னு பேர் வச்சாங்க. மந்திரம் பேர் வச்சு வச்சாங்க. இப்போ தமிழ் எழுத்து இருக்குது, இங்கிலீஷ் எழுத்து இருக்குது, உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்குது. அத்தனை பாஷைகளையும் எதோட எது சேர்ந்தால் நல்லது நடக்கும், எதோட எது சேர்ந்தால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத ஜாயிண்ட் பண்ணி அந்த ஒளியை அமைச்சிருக்காங்க சித்தர் பெருமக்கள். அப்படி அழிஞ்சுதான் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியில் எழுதி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி மந்திரம்னு நம்ம சொல்கிறோம். அப்பேற்பட்ட மந்திரத்தை முறையாக சொல்லும்போது நன்மைகள் நடக்கும். அதைத்தான் அஷ்டமா சித்துகள் 8நாங்க. சில பேர் அஷ்டமா சித்துகள் 8பாங்க. 8 கிடையாது, 10 இருக்குது. அது எப்படியா 10? 8 தசை தானே இருக்குது. அப்படி நம்ம 8 தசை தானே இருக்குது. தசைகள் 8 நம்ம சொல்கிறோம்ல, அது 8 தசை தான் இருக்குது. ஆனால் இன்னும் 2 தசை இருக்குது. அதான் பெரிய கூத்து. அதைத்தான் சித்திரபுரங்க பெரிய ரகசியம்னாங்க. அதையும் நம்ம இங்கே சொல்லிடுவோம். ரகசியத்தை சொல்ல சித்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இதை பார்த்துக்கணும், என் உயிரின் மேலே ரத்த சொத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதைப்படி நடக்கட்டும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம சொல்லிடுவோம். அப்போ என்னென்னா அஷ்டமா சித்துக்கள் 8: மோகனம், தம்பனம், வித்வேஷனம், மாரணம், உச்சாடனம், பேதனம், அப்புறம் இப்படி அப்புறம் பார்த்தோன்னா வித்வேஷனம், மோகனம், தம்பனம், மொத்தம் 8 திசைகள், 8 அஷ்ட கர்மங்கள் 8. அப்புறம் வசியம், இப்படி 8 இருக்குது. இந்த 8ல் இன்னும் 2 சேரணும். இன்னும் 2 என்னது அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு நடந்து முடிஞ்சிருக்கு. அது கேரளாவில் நடந்திருக்கு. அது சொல்லிடுவோம். நம்மளும் கேரளாவில் தான் இருக்கான். கேரளா தான் எடுத்துக்கிருக்கான். அப்போ கேரளாவில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா சூரன் வந்து இது கதை தான், ஆனால் நடந்த சம்பவம். சூரன் என்ன செஞ்சார்? ஐயா எனக்கு உலகத்தவே கட்டியாளுன்னு ஆசை வந்துச்சு அவருக்கு.
சரி உட்காந்து தவம் செஞ்சார். அதுக்கு சுக்கரை ஐடியா கொடுத்தாரு, இப்படி செஞ்சேன்னா உலகத்தை ஆளலாம்னு. உடனே உட்காந்தாரு, தவத்தை முடித்தார். தவத்தை முடிக்கும்போது சித்தர் பெருமக்கெல்லாம் பார்த்தாங்க, தேவர்கள்லாம் பார்த்தாங்க. பெருமாள்கிட்ட போய் முறையிட்டாங்க, ஐயா அவன் என்னென்னமோ செய்தான், அவன் வந்துட்டான்னா உலகத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதியா, எப்படியா தடுத்துறியா நிறுத்தியான்னு கேட்டாங்க. இரியா அதுக்கு ஐடியா செய்யலாம்னு பெருமாள் ரெடியாக இருந்தார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் தவத்தை வாங்கி ரெடி ஆகிட்டான். ரெடி ஆகினோடனே என்ன செய்யணும், தவத்தை வாங்கினோடனே எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கணும். தானம் இல்லைங்காமல் கொடுக்கணும். தானம் யாருக்கு இல்லைன்னு கொடுக்கணும். இல்லைன்னு போட்டு அந்த தவம் போயிடும். உடனே என்ன செஞ்சார், தவத்தை வாங்கிட்டார். சாகா வர வாங்கிட்டார். வாங்கினோடனே எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துருக்காரு. உடனே நம்மால் என்ன செஞ்சார், யார் பெருமாள், எல்லாத்துக்கும் கடைசியில் போய் நின்று வர்றாரு. சின்ன குட்டையெல்லாம் வரும்போது சுக்கிர பகவான் பார்த்துட்டார், ஐயா கடைசியில் ஒருத்தன் வரையான், அவனுக்கு மட்டும் எதையும் கொடுக்குறீங்க வாக்கு கொடுத்துடாதுன்னார். இதனையா நியாயம், தவத்தை செஞ்சு வர வாங்க சொன்னீங்க, வர வேணா யாருக்கு இல்லைங்காமல் கொடுக்க சொன்ன நீ தான். அப்புறம் தர்மத்தை போய் மாற்றலாமான்னு இவங்க கேட்குறான், யாரும் அசரி கேட்குறாரு. அதெல்லாம் என்னமோ தெரியாது, நீ கொடுத்தீங்கன்னா எல்லாம் பாலாக போயிடும், அதெல்லாம் கொடுக்காதீங்கிறார். அதெல்லாம் நான் சொன்னது தான், வாக்கு நீ மீற மாட்டேங்கிற, அதே அசர் இருக்கேன், வாக்கு மீற மாட்டாங்க. சரி அப்படின்ட்டு நீ என்னமோ சொன்னு போப்பா, நான் சொன்னது குருநாதர் சொன்னது கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பழையபடி ரெடியாக இருக்காங்க. வரிசையில் நிற்கிறாங்க. வரிசையில்னா கடைசியாக வந்தாங்க. கடைசியில் வந்தார் நம்மால், யார் பெருமாள் வந்தார். ஐயா எனக்கு பிச்சை பொடியான்னாரு. இந்த எல்லாத்துக்கும் தானம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் தானம் கொடுனாரு. உனக்கு என்னையா வேணும்னாரு. கொடுத்தீன்னு வாக்கு கொடு நான் கேட்குறீனாரு. என்னன்னு கேளையானார். எனக்கு 3 அடி மண்ணு தாய வேணும் அப்படின்னாரு. 3 அடி மண்ணு தானே தாராளமாக தரேன்னாரு. கொடுக்காத அப்படின்னாரு இவர் குச்சிக்கிறேன். பெருசாக வேலை பையான்ட்டார் இவர். சிக்கல் வந்துருச்சு. பெருசாக போயா குருநாதா போயா அப்படின்ட்டாரு. சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. சரி குடி அப்படின்ட்டாரு. வாக்கு கொடுத்த முன்னாடி கெண்டி இருக்கிற கெண்டி தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த கெண்டி எடுத்து இப்படி ஊற்ற போனார். அதாவது சண்டால போய் கொடுத்துனா அவன் பூராமே அளந்து போனானே அப்படின்னு சொல்லிட்டு வேமா கெண்டிக்குள்ளே போய் சுக்கரையும் போய் ஓட்டை அரைச்சாரு தண்ணி ஒழுக்காம. பெருமாள் பார்த்தார், அப்படி ஒப்பனை இங்கே உள்ள வரேன்னு சொல்லி தெருப்பில் இருக்குல்ல அதை எடுத்து குண்டியில் ஒரு குத்துனாரு. எது அந்த கெண்டிக்குள்ளே ஓட்டையில் குத்துனே சுக்கரை உள்ளே இருந்து கண்ணை இப்படி முடிச்சு குத்து அரைச்சிருந்தாரு. கண்ணை ஓட்ட விட்டார். ஓட்ட உடனே துருன்னு வெளியே விட்டார். ஆஹா கண்ணை குத்தி விட்டான்டா சாமின்னு வெளியே வந்தாரு. சுக்கரை அதே குருட்டு கண்ணை ஒரு கண்ணு போச்சேன். அதனால இன்னைக்கு சுக்கரனுக்கு ஒரு கண்ணு தான், ஏங்களே ஒரு கண்ணு தான் பெருமாள் குத்துனால வெளியே போயிட்டார். பொங்கடா என்ன வச்சுட்டு பொங்கடான்னு உடனே வந்து தாரவாத்து கொடுத்தாரு. கொடுத்தோடனே ஐயா உனக்கு 3 அடி மண்ணு கொடுத்துட்டேன், நீ அளந்து கேட்டாரு. தானம் கொடுத்த அவர் தான் கடைசி ஆள். சரிப்பா நான் அளந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை தூக்கி மேலே போட்டார். வானத்தை அளந்துட்டார். ஒரு காலை தூக்கி கீழே போட்டார். பூமி அளந்துட்டார். 8 தேசம் அளந்தாச்சு ஒரே ஆள் இல்லை. 2 தேசம் முடிஞ்சு வச்சா இன்னும் ஒரு கால். ஐயா 3 அடி தரீண்ணா ஏமாத்துற, 2 அடி அளந்தாச்சு. ஒரு காலை நான் இப்படியே நிறுத்திக்கிட்டே இருக்கேன், எங்கேயா வைக்கினாரு. கரெக்டாக தப்பு அளந்துட்டேன், என் தலையில் வச்சுக்கலான்ட்டார். தலையை வச்சு ஒரே அமுக்கு உள்ளே போயிட்டார். யாரு சூரை உள்ளே போயிட்டார். அப்போ தான் நினச்சார், ஆஹா பெருமாளே நீ வந்து கேட்டதுக்கு நான் இல்லைக்காமல் நான் சொன்னேன், ஆனால் எனக்கு இதான் தண்டனையான்னு கேட்டார். இல்லைப்பா என்னுடைய பாதம் உனக்கு பட்டனால நீ என்று அழியா சிரஞ்சீவியாக இருப்பேன்ட்டார். எப்பேற்பட்ட பவர பெரிய மோச்சம். அப்பேற்பட்ட நடந்த சம்பவம் குருவாயூர் கோயிலில் எங்க அங்கே தான். அதே வாமன அவதாரம் என்னங்க 3 அடி மண்ணு கேட்ட வாமன தசாவதத்தில் 10ல் வாமன அவதாரம். அப்பேற்பட்டது தான் இப்போ நம்ம சொல்லிக்கிறோம். எப்போ திசை 8 திசையை சொன்னோம். எப்படி திசைகள் 8 அஷ்டமசத்துக்கு 8 எல்லாம் நினச்சிப்பாங்க. மொத்தம் 10 மேலே ஒன்று கீழே ஒன்று பெருமாள் தான் அளந்தாரு. அதான் தசாவதாரம். புரியுங்களா? இப்போ 10 தசை வந்துச்சா, அப்போ தசவத கர்மம் 10. அதனால தான் எல்லாத்துக்கும் இறைவன் 10 வரல கொடுத்துருக்காரு. அப்படி சாமி கும்பிட்றோம். புரியுங்களா? அதனால் 10 வித கர்மம். அதைத்தான் மணி மந்திரம் ஔஷதத்தில் மந்திரம் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மந்திரத்தை வந்து இதை முறையாக இந்த மூலிகை இப்போ சொன்னமே வெற்றிலை இந்த இதை எடுத்து முறையாக ஏற்கனவே சொன்ன பிறகு காப்பு கட்டி அதை மையாக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி மையாக்கி வச்சுக்கிறோம். இந்த மைய எடுத்து இங்கே நெட்டிக்கனில் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வச்சுக்கிட்டா ஆக்கினை வேலை செய்யும். எப்படி ஆக்கினை அதாவது லெட்டிக்கல் லடாக்கல் லெட்டிக்கல் கோடான கோடி பேர் இதுக்கு இந்த கண்ணு வேலை செய்யும். அப்போ என்னென்னா இப்படியே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். தியானம் அது பாட்டுக்கு ஓடும். அப்போ சக்கரை வேலை செய்யும். சக்கரை வேலை செய்ய மட்டும் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கிறக்குள்ள வேலை செய்யும். காஷ்மீர் இணைஞ்சு வந்து இறங்கும். இதுதான் மணி மந்திரம்னாங்க. மந்திரம் மந்திரம் என்பது வாயில் சொல்கிறது 20%, மனசில் நினைக்கிறது
80%. வாசி செஞ்சு இதெல்லாம் வச்சுருப்போம் 100% அப்படின்னு சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட அருமையான விஷயங்கள் இந்த மந்திரம். அப்பட்ட மணி மந்திரம் ஔஷதம் அப்படிங்கிறத மந்திரங்கிறத இந்த மந்திரத்தை இப்போ சொல்லியிருக்கோம். அப்போ மந்திரங்கிறது எங்கே இருக்குது? அதான் ஓம் கம் வம் சொல்லிடுறோம். அப்போ ஒளி பிளஸ் ஒளிகளைகள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒளிகளைகளை வானத்துக்கும் பூமிக்கும் அளந்தார் பெருமாள். அப்பேற்பட்டது தான் காஷ்மீர் எலர்ஜியை கொடுக்கக்கூடியது. அந்த சர்வ வல்லமை படைத்தது தான் இந்த வெத்தலை. அந்த வெத்தலைக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. இந்த வெத்தலையை வேறாக்கி நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி, இதே மாதிரி மையாக்கி வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகும். வாசி யோகத்தை ஓட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரசமணி, மெர்க்குரின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்ல மணி. இது சின்ன மணி, இது பெரிய மணி, அவ்வளோதான். இதுவும் அந்த இதில் வெத்தலைச்சாரில் சுருக்கு கொடுக்கும்போது இந்த மணியை வந்து கட்டி நமக்கு உண்டான வேலைகளையும் செய்யும். அந்த வேலைகளும் செய்யலாம். மெட்டல்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சாரலைன்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலையில் ஒரு 20 படம் 30 படம் போடலாம். அதே மாதிரி ஊம்பத்தங்காயில் 30 படம் 100 படம் 108 படம் வரைக்கும் போட சொல்கிறாங்க. இப்படி போட்டோம்னா இந்த மணிக்கு வந்து உயிர் உண்டாகும். அப்போ மேக்னெட் அங்கேருந்து வரக்கூடிய காந்த அலைகளை வாங்கி நமக்கு கொடுக்கும். இதை நம்ம சோப்புலையோ கழுத்துலையோ இடுப்புலையோ பையிலையோ வச்சுக்கிட்டா அங்கேருந்து வரக்கூடிய காந்த அலைகளை வாங்கி நமக்கு தேவையான காந்த அலைகள் கொடுத்து தேவையில்லாம் ரிமூவ் பண்ணும். காஷ்மீர் எலர்ஜி இறக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரசமணி என்று இதுக்கு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இது ரசமணி. இதுக்கு இந்த வெட்டிலை சாறு தேவை. இதுக்கு தேவைங்கும்போது லட்சுமி கலாச்சாரத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், எல்லா காஷ்மீர் எலர்ஜி இறக்கி விடும், எல்லா வேலையும் செய்யக்கூடியது. ஒன்றுக்கு ஒன்று ஒத்தாசனை. இது மெட்டலு, ஆனால் இது சத்து அணுக்களாக இறைவன் வச்சுருக்காரு. லட்சுமி இதுக்குள்ளே ஏற்றலாம். இது சிவனுடைய விந்து, அது லட்சுமி இங்கே ஏற்றலாம். ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம். அப்பேற்பட்ட சித்திர பெருமக்கள் நமக்கு நிறையா விஷயங்களை இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கூறிக்கொண்டு, இதை செய்யும்போது இப்படி வச்சுக்கிட்டு இந்த நம்ம மையெல்லாம் வச்சுக்கிற போது முப்பு என்று சொல்லுகிற யானை முப்பு உள்ளே இருக்குது. அந்த முப்பை ஓப்பன் பண்ணோம். அது வந்து வாத முப்பு, இன்னொன்று வைத்திய முப்பு, இது வந்து ஞான முப்பு. அந்த ஞான முப்பை குண்டலி அப்படின்னு சொல்லுங்க, குண்டலி எழுப்பி சுழிமணி என்கிற மூலாதார வழி வந்து அந்த சுழிமணியை ஓப்பன் பண்ணி அமிர்தத்தை கிடைக்கக்கூடிய அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது. அதுக்கு இந்த வெத்தலை இது மாதிரி மூலிகை சத்தெல்லாம் அதுக்கு தேவைப்படுது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய பவரை நமக்கு வாங்கி கொடுக்கும். ஒரு சின்ன இடி தானே, சின்ன இரும்பு இடி அவ்வளோ பெரிய இடியை தாங்கி கொடுக்கும். அதான் உண்மை. அதே மாதிரி இந்த மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதிலிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வேறு சாதாரண பாதரசம் கிடையாது, சாதிலிங்கத்தில் எடுக்கப்பட்டது. இந்த சாதிலிங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மணியை இந்த மாதிரி கட்டியாக்கி இதை நம்ம உடம்புலையோ வைப்ரேஷன் பவர் ஏற்றணும். இந்த மாதிரி மூலிகளை சத்து ஏற்றணும். ஏற்றி நம்ம வச்சுக்க போகும்போது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவலை இழுத்து நமக்கு கொடுத்து நோயிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, இன்னும் ஞானத்துக்கு போகிற வழி குண்டலி யோகாவை திறக்கக்கூடியது, 7 சக்கரவை ஓப்பன் பண்ணக்கூடிய வேலைகளை இது செய்யும். அப்பேற்பட்ட வேலைகள் தான் இங்கே சொல்லிக்கிற நேயர்களே என்று குறிக்கிறது. மந்திரம் என்பது ஒரு சின்ன விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கோம். இது மாதிரி கோடான கோடி விஷயம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும், நிறையா இருக்குது. அதை அடுத்த பதிவை நோக்கி சொல்வோம் என்று கூறிக்கொண்டு, இது வரைக்கும் பார்த்துக்கொண்டு அன்பான நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், எல்லா மணி மந்திர அவசரத்துக்கும் யூஸ் ஆகும் என்று கூறிக்கொண்டு, இதுக்கெல்லாம் ஐநா சபை கொண்டு, அனைத்து பாரத பிரதமர் கொண்டு, அனைத்து முதலமைச்சர் கொண்டு, அனைத்து அமைச்சர்கள் கொண்டு, அனைத்து துறை அதிகாரிகள் கொண்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் கொண்டு, இன்னும் கல்வித்துறை அதிகாரிகள் கொண்டு, தொண்டு நிறுவன அதிகாரிகள் கொண்டு, இன்னும் அனைத்து துறையிலிருந்தும் நமக்காக மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ நன்மைகள் அப்போ இருந்து செஞ்சுக்கிருக்காங்க. எத்தனையோ நோய்கள் வந்தப்பெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நிறையா மருந்து மாத்திரை இன்னும் அனைத்து உதவிகளும் செஞ்சாங்க. அனைத்து துறைகள் வந்து செஞ்சாங்க. குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து செஞ்சாங்க. அப்படி தானே செஞ்சாங்க. அப்படி செஞ்சதை நம்ம வந்து உதாசீனப்படுத்தாமல் அவங்களோட சேர்ந்து அவங்க சொல்றதை பயன்படுத்த வேண்டும். இந்த மூலிகைலாம் எல்லாம் வீட்டுக்கு ஒரு மூலிகை வழங்க, வீட்டுக்கு ஒரு மரத்தை வழங்க, இன்னும் சுற்றுச்சூழலை பாதுகார்கள் என்று கூறி கொள்கிற நேர்களே. எதுக்கு சொல்கிறோம்னா, பிடியாப்புக்கு இருந்தால் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா நோய் வந்தால் செத்து போயிடுவோம். அதான் நோய் நோய் வராமல் இருக்கிற ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜன் தேவையில் இப்போ ஏற்பட்ட மூலிகை இப்படிப்பட்ட மரஞ்செடிவுலாம் வேணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அனைத்து துறை அமைச்சர்கள் அனைத்து துறை அதிகாரிகள் சொன்ன பிரகாரம் அனைத்து நாட்டிலேருந்து ஐநா சபைன்னு சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்க சொல்லி. அது மாதிரி அவர்கள் சொல்கிறார், நாம் அனைவரும் சேர்ந்து அவங்களோட கைகோர்த்து இந்த சுற்றுச்சூழலை அனைவரும் பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு, அனைத்து துறை அதிகாரிகள் தான் துப்புரத்துறை நமக்கு அனைத்து துறையிலேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நாமும் அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்ப்போம்,
கண்களை வளர்ப்போம். இன்னும் அகில உலகிற்கு அனைத்து துறையில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகள் சொன்ன பிரகாரம் சகல நம்பிக்கைகளையும் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி மூலிகையை வீட்டுக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த அனைவருக்கும் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு, அனைவரும் கொடுத்தப்பட்ட அனைவரும் வளர்க்கணும் என்று கூறிக்கொண்டு, நம்ம சந்ததியை காக்கணும், நோய் நொடிகளிலிருந்து காக்கணும், அதுக்கு ஆக்சிஜன் தேவை, அதுக்கெல்லாம் இது மாதிரி மூலிகை தேவை என்று கூறிக்கொண்டு நேர்களை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கொண்டு உங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தில் இதை நினச்சி தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதான் வீடு உயர நாடு உயரன்னு அடிக்க பாடியிருக்காங்க, அதுதான் உண்மை. அதனால் நம்ம அனைவரும் நலமாக இருக்க வேண்டும்னா இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுவோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத அவசியத்து பாலகிருஷ்ணன், மடத்துக்குளம் கருணாநிதி ஐயா மற்றும் இதில் பயணம் செய்த அனைத்து எங்கள் குழுவினர் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் அந்த இறைவன் அனைவருக்கும் பல்லாண்டு பல கோடி 100,000 என்று நோயற்ற வாழ்வும் குறையற்ற செலுத்த இறைவன் அல்வடி என்று வாழ்த்தி வணங்கி வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத அவசியம் பாலகிருஷ்ணன். மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைமு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீடு திண்டுக்கலுக்கு 3 நேரம் சாப்பாடு நல்ல ஏற்பாடு, அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான இதுக்கும் சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற ஒரே ஆதகத்தில் தான் நம்ம சொல்லிக்கிருக்கேன். இல்லை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நத்தமூர் ரோட்டில் 7 கிலோமீட்டர் தான் ஆர்எம்டிசி காலனி, ரெட்டிப்பிடிக்கு அடுத்த ஸ்டாப்பு, திருவள்ளூர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு, வரதராஜன் காம்பவுண்டு 1 டவுன் சூறாக வந்துருக்கு என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்தி வணங்கி வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத பாலகிருஷ்ணன், மருத்துவக்குளம் கருணாநிதி.